கல்வி அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இந்த பட்ஜெட்டில் குறைஞ்சிருக்கு. இது எவ்வளவு பணம் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறைவு அப்படின்னா என்ன நோக்கம்னா, கல்விக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு. கவர்மெண்ட்டே குறைவாக செலவு பண்ணுது அப்படிங்கும்போது ப்ரைவேட் பிளேயர்ஸ் எப்படி அதில் நிறைய செலவு பண்ணுவாங்க. அப்போது ஓவரால் கல்விக்கு செலவு பண்ணுற தொகை பள்ளிகளை சூப்பர் கேம்பஸ் க்ளீன் கேம்பஸ் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இதில் 10,000 பள்ளிக்கூடங்களில் நாங்கள் இதை ஆரம்பத்தில் செய்ய போகிறோம்னு சொல்லி 139 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 7 மாதமும் இந்த பணத்தை செலவு பண்ணால் ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் வரும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் செலவு பண்ணி பள்ளியை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும், பள்ளியில் செக்யூரிட்டி அதிகப்படுத்துறதுக்கும், சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கும், இதுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய்க்குள்ளே இவ்வளவும் செஞ்சிட முடியுமா? வெறும் 1.5% பள்ளிகளை நாங்கள் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அதுக்கு பள்ளி நிறைவு திட்டம்னு ஒரு பேர் வச்சு, அதனால் இது எதுவுமே புதுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிறது ஒரு பேர் வச்சுருக்காங்க. எங்களை போன்றவருக்கெல்லாம் தெரியும் இவங்க சொல்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால் எங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. பாலிசியை ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம அந்த பாலிசியோடைய அவுட்கம் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால் அதிகமாக அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல பாலிசி. ஆனால் இங்கே அடிப்படையே எக்ஸ்டர்னல் ஃபேக்டரோட அட்டாச் ஆகிருக்கு. தங்கம் விலை ஏறுச்சு அப்படின்னா இந்த நலத்திட்டத்தோடைய பங்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வேண்டியதாக. டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற IRS அதிகாரியும் திமுக நிர்வாகியுமான திருமுக பாலமுருகன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கான 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்காங்க புதிய தாவேக அரசு. இதில் அவங்க முதல்ல பட்ஜெட் வாசிக்கும் போது கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயம், அடுத்த 10 ஆண்டுகளில், அதாவது 2036க்குள்ள தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு நாங்கள் மாற்றி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு திட்டங்களை வைக்க போகிறோம், அந்த ஒரு இலக்கை வச்சு நாங்கள் ஓட போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இது முதல்ல பாசிபிளா? தமிழ்நாட்டினுடைய இந்த ஓவரால் பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? இது மிடில் கிளாஸுக்கும் இல்லை புவர் பீப்புளுக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல 1.5 ட்ரில்லியன், அந்த $1.5 ட்ரில்லியன் நம்மளால் 2036க்குள்ளே அந்த இலக்கை சேர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். தலைவர் MK ஸ்டாலின் அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க, 2030 தமிழ்நாடு பொருளாதாரம் $1 ட்ரில்லியன் வளரணும், அதற்கான திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கையில் அந்த எல்லா திட்டங்களும் கொடுத்துருந்தாங்க. அந்த திட்டங்கள் படி செயல்பட்டு நம்ம $1 ட்ரில்லியன் 2030 அடைந்தோம் என்றால் 2036 $1.5 ட்ரில்லியன் அடையிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. என்ன சொல்ல போனால் அதை விட அதிகமாகவே நம்ம பொருளாதாரம் அடைய முடியும். ஆனால் அதில் ஒரே ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா, அந்த $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடையிறதுக்கு நம்முடைய மாநில பொருளாதாரம் ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சபட்சம் 15% மேலே வளரணும். 2030 $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடையணும் அப்படின்னாலே நம்ம கிட்டத்தட்ட 19-20% வளர்ச்சி இருந்தால் தான் முடியும். ஜிஎஸ்டிபியில் அந்த வளர்ச்சி வர்றதுக்கு ரொம்ப கடுமையான பொருளாதார சவால்களெல்லாம் எதிர்கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தோம். உங்களுடைய 2வது கேள்விக்கு வரும்போது, இந்த பட்ஜெட் அதை நோக்கி இருக்குதா, அது போகுமா அப்படின்னு பார்த்தா, இந்த பட்ஜெட்டு ஒரு நீண்டகால தொலைநோக்கோடு உருவாக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் இல்லை முதல்ல. 2வது, அடுத்தடுத்து இவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிற $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடையிறதுக்காக ஒரு பின்னோக்கி நம்ம திட்டம் போட்டோம்னா, இப்போது உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழித்து உங்கள்கிட்ட 1000 ரூபாய் இருக்கணும் அப்படின்னா
இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கணும், அதை ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ வளர்த்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் கழித்து 1000 ரூபாய் வரும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் வேணும். அந்த திட்டமிடலை நோக்கி இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான கூறுகளும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ரெண்டாவது, இது ஏன் அவங்களால செய்ய முடியலங்கிறதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. நிதி சுமை, கடன் சுமை நிறையா இருக்குது, ஓகே, நிதி தமிழ்நாடு நிதி நெருக்கடியில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுவுமே ரொம்ப தவறான ஒரு வாதம். கடன் சுமை நம்ம அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பொருளாதார வல்லுநர்கள்லாம் பல பேர் சொல்கிறாங்க. வல்லுநர்கள் சொல்கிறத விட்டுடலாம், நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம், புள்ளி விவரம் எப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். 2011 தமிழ்நாட்டுடைய கடன் சுமை எவ்வளோன்னு தெரியுங்களா? 1,11,000 கோடி. அது 5 ஆண்டு கழித்து 2016 2 மடங்கு ஆகி 2,30,000 கோடி ஆச்சு. 2021 கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா 16 to 21 காலகட்டம் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நியர் பிளாக் பீரியடுங்கிற மாதிரி. அதனால வளர்ச்சி, கோவிட் கிரைசிஸ் இருந்ததுனால உலகம் முழுவதுமே இருந்தது, வளர்ச்சியும் குறைவாக இருந்துச்சு. அதனால் அதிகமாக கடன் வாங்க வேண்டியதாக இருந்தது. அது கிட்டத்தட்ட 2.3 மடங்கு அதிகமாகி 5,18,000 கோடி இருந்தது 2021. 2026 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போகும்பொழுது கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி இருந்தது. இப்போது கடந்த 15 ஆண்டுகள், இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாலும் இதே தான் புள்ளி விவரம். ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் ஒரு வளர்கிற பொருளாதாரம் மாதிரி இருக்கிற தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சிக்கு கடன் கண்டிப்பாக தேவை. அந்த கடன் ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் 2 மடங்கு ஏறிக்கிட்டே தான் வந்திருக்குது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும்தான் 2 மடங்கு ஆயிடுச்சு. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க, 60 ஆண்டுகளில் இல்லாத அளவு கடன் இந்த 5 ஆண்டுகளில் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசியல் செய்யறதுக்காக நடக்கிற பேச்சுக்களை தவிர புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்த்தா நம்ம பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்குது. முதல் 5 ஆண்டுகளில் 1.99 மடங்கு கடன் சுமை அதிகமாச்சு 2011-16. ரெண்டாவது 5 ஆண்டுகளில் நான் சொன்ன மாதிரி 2.33 மடங்கு அதிகமாச்சு. கடந்த 5 ஆண்டுகளில் 2.11 மடங்கு தான் அதிகமாகிருக்கு. இதே போக்கில் போனால் இந்த அரசு 2031 வரைக்கும் இருந்ததுன்னா 2031 இவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன் அளவு 20 லட்சம் கோடியை தாண்டும். இது முன்னாள் நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய தங்கம் தென்னரசு அவங்களுமே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 20 லட்சம் கோடி போகிறதுனால இந்த 5 ஆண்டுகள் மோசமான பொருளாதாரம் நடந்துருச்சு அப்படின்னு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கடனை வாங்கி வளர்கிறதுக்குள்ள வழிவகைகளை பார்க்கணுமே தவிர கடனே வாங்காமல் இருந்தோம்னா பொருளாதார வளர்ச்சிங்கிறது ரொம்ப குறைவாயிடும். நம்ம அதை நோக்கி போகக்கூடாது. ஓகே, நிதித்துறை செயலாளரும் அதான் சொல்கிறாரு, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு கடனை நம்ம குறைக்க முடியாது, இப்படி தான் இருக்கும், ஏறிக்கிட்டே தான் போகும்ட்டு. பட் அதை தாண்டி இந்த பட்ஜெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார். முக்கியமாக அவங்க மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் உடனே செய்ய முடியாது. அட்லீஸ்ட் கவர்ச்சிகரமான சில திட்டங்களையாவது முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டு முதல் பட்ஜெட் அப்படிங்கிறதுக்காகன்னு பார்த்தோம்னா அதில் சில விஷயங்கள் நம்ம கூடிடலாம். தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு தங்க மோதிரம் கொடுக்கறது பிறந்த குழந்தைக்கு, அண்ணன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமாகக்கூடிய பெண்களுக்கு சில வரைமுறைகளோட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டுப்புடவையும் தங்க நாணயமும். இதெல்லாமே பாசிபிள் நினைக்கிறீங்களா அவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்குள்ள? அவங்க அதுக்குன்னு பட்ஜெட்டில் ஏர்மார்க் பண்ணியிருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உடனடியாக சொல்ல முடியாது. கடந்த 2 நாளில் கூட தங்கத்தோட விட பல மடங்கு ஏறி இருக்கு. இவங்க இன்றைக்கி 1 கிராம் தங்கம் இவ்வளோ ரூபான்னு மதிப்பு போட்டு ஒரு பட்ஜெட் போடுறாங்க. இது ஆண்டு முழுக்க செப்டம்பர்லேருந்து நடக்க போகிற திருமணங்களுக்கு கொடுக்கறதா சொல்கிறாங்க. தங்கத்தோட விலை இன்னொரு 25% ஏறுச்சுன்னா இவங்க எத்தனை பேருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களோ, ஒன்று இதுக்கு போய் நிதி சுமை அதிகமாக ஏறும், இல்லை குறைவான பெண்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க போடுற திட்டம் அப்படிங்கிறது மார்க்கெட் டிபெண்ட். கோல்டோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த திட்டம் மேலே கீழே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு இவங்க சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. நார்மலாக ஒரு அரசாங்கத்தில் ஒரு பொருளாதார கொள்கையோ இல்லை ஒரு சமூக கொள்கையோ ஒரு சோஷியல் வெல்ஃபேர் பாலிசியோ ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம அந்த பாலிசியோடைய அவுட்கம் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால் அதிகமாக அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல பாலிசி. ஆனால் இங்கே அடிப்படையே எக்ஸ்டர்னல் ஃபேக்டரோட அட்டாச் ஆகிருக்கு. தங்கம் விலை ஏறுச்சு அப்படின்னா இந்த நலத்திட்டத்தோடைய பங்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும்.
இதுக்கு எங்கேருந்து நிதி எடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இடைக்கால பட்ஜெட்டில் சொன்னதை விடவுமே இப்போ நிதி பற்றாக்குறையாகட்டும், வருவாய் பற்றாக்குறையாகட்டும் அதிகமாக காட்டியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து ரெவென்யூ ஆக்மெண்டேஷன், அதாவது அதிகமாக வருவாய் தயார் பண்ணுறதுக்குள்ள வழியை கண்டுபிடிச்சி நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க அதற்கான எந்த விதமான ப்ரொவிஷனும் பட்ஜெட்டில் கொடுக்கல. இப்போ ஜிஎஸ்டியில் ரெவென்யூ லீக்கேஜ் இருக்குது, அதை நாங்கள் குறைக்க போகிறோம்னு சொன்னாங்க. அப்போ ரெவென்யூ லீக்கேஜ் இருந்ததுன்னா இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற ஜிஎஸ்டி வருவாய் கடந்த ஆண்டு இருந்ததை விட இல்லை இடைக்கால பட்ஜெட்டில் சொன்னதை விட அதிகமாக இருக்கணும் இல்லையா? அது அதிகமாக இல்லை, அதை விட குறைவாக காட்டியிருக்கிறாங்க. அப்போது லீக்கேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியல. மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்முடைய ஜிஎஸ்டி வரி வருவாய் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு வேறு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை கடைசியில் எல்லாமே சரியான காரணங்களாக இருக்குது, வரி வந்து இழப்பே ஏற்படலை அப்படின்னு கண்டுபிடிச்சா இதுக்கெல்லாம் அவங்க பணத்துக்கு எங்கே போவாங்க? இன்னொரு மூணாவது ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு புது திட்டங்கள் கொண்டு வரணும்னா அந்த திட்டங்கள் அதிக பயனாளிகளுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கணும். அது சமூகத்தில் பொதுவாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதை பற்றி கூட முன்னாடி ஒரு முறை நான் பேசியிருக்கிறேன். அந்த 8000 ரூபாய் கூப்பனுங்கிறது பொருளாதாரத்தில் ஒரு பண சுழற்சி ஏற்படுத்தும். அந்த உள்ளூரில் இருக்கிற மக்கள்கிட்டே அவங்க பொருள் வாங்கியிருப்பாங்க கடைகளில் போய், அதுவும் அவங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கியிருப்பாங்க. அப்போது அவங்க உழைப்புக்கு தேவையான பொருள்களை வாங்கி கூட அவங்களோட உழைப்போட அளவை அதிகப்படுத்தி இன்னும் வருவாயை அதிகப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் ஒரு தங்க மோதிரம் கொடுக்கறதாலேயோ ஒரு தங்க நகை கொடுக்கறதாலேயோ அவங்களோட பொருளாதாரம் எந்த அளவு உயரும்? இப்போ அரசாங்கம் ஒரு வெல்ஃபேர் மெஷர், சமூக நலத்துக்காகவோ இல்லை பயனாளிகளுக்கு ஒரு பொருளை கொடுக்கணும்னா அந்த பொருளை பயன்படுத்தி அவங்க உழைப்பை அதில் கூட்டி அவங்களுக்கு அது 1 மடங்குக்கு அதிகப்பட்ட பலனை கொடுக்குற மாதிரியான திட்டங்களை நம்ம கொண்டு வரணும். இதை தான் நம்ம அந்த காலத்தில் சொன்ன பழமொழி, மீனை கொடுக்காதீங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? சரி, இங்கே மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு பதிலாக மீனை கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பின்னோக்கிய பார்வை, ஒரு முற்போக்கான பார்வை இல்லை அப்படிங்கிறது இன்னும் ஒரு வருத்தமான விஷயம். ஓகே, ஸோ அப்போ தங்கம் விலை ஏறிட்டே இருக்கும்போது இதற்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஃபீசிபிலிட்டிஸை இப்பயே நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். ஓகே, அது தமிழ்நாடு அரசாங்கத்தோட கையில் இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் இந்திய அரசோட கையில் கூட இல்லை. தங்கத்தோட விலை உலக மார்க்கெட்டில் மாறிக்கிட்டு இருக்குது. அந்த தங்கத்தையும் வாங்கி வைத்துக்கொள்கின்ற மக்கள் அதை எந்த வகையில் பயன்படுத்துவாங்க? கடையில் கொண்டு போய் அடகு வச்சு வாங்குறாங்கன்னா அடகு கடைக்காரங்களுக்கு தான் வட்டி அதிகமாக போய் சேரும். அதனால் இந்த திட்டத்தினால எந்த அளவுக்கு நாட்டுடைய பொருளாதாரம் வளரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஓகே, பட் இந்த ஒரு திட்டம் மட்டும் இல்லை, ஓவராலாகவே தமிழ்நாடுக்கான அந்த ஒரு ஜிஎஸ்டிபி க்ரோத் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்களா? பழைய திட்டங்களுக்கு பேர் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிற திட்டங்களில் வேணால் வளர்ச்சிகள் இருக்கும். ஏன்னா அந்த திட்டங்கள்லாம் திராவிட மாடல் திட்டங்கள்னு முந்தைய அரசு போட்ட திட்டங்கள். அந்த திட்டங்களை இவங்க பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்கிறாங்க. அது எங்களுக்கு ஒப்புதல் இல்லை அப்படின்னாலும் பேரை மாற்றியாவது அந்த திட்டங்களை தொடர்றாங்களே அப்படிங்கிற ஒரு கொஞ்சோண்டு ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோதான். வீடு கட்டும் திட்டம் போன பட்ஜெட்டில் வந்து 1 லட்சம் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஆண்டுக்கு. ஆனால் இவங்க 70,000 வீடு தான் கட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க. அது கலைஞர் கனவு இல்லம்னு இருந்ததை பேரை மாற்றிட்டு இவங்க வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி எல்லா திட்டங்களுக்கும் பேரை மாற்றி பழைய ஆட்சியோடைய திட்டங்களை தொடர்றாங்க. அந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஜிஎஸ்டிபி அதிகமாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை கொண்டிருக்கின்ற திட்டங்கள். ஆனால் புதுமையாக எந்த திட்டங்களும் இல்லாததுனால இந்த ஜிஎஸ்டிபியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான இவங்களுடைய உழைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது 0. ஓகே, ஏன்னா கடன் சுமை அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கடந்த 5 ஆண்டுகளில் இரட்டை இலக்கில் நம்மளுடைய ஜிஎஸ்டிபி ஏறி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அப்போ இந்த முறையும் திரும்ப அடுத்த 5 ஆண்டு காலத்தில் கடன் சுமை ஏறும் அப்படின்னா அப்போ ஜிஎஸ்டிபியும் ஏறணும்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கும்ல? எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் இல்லைங்க, அது கட்டாயமாக. ஏன்னா 16வது நிதிநிலை குழு ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்துருக்க ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க 2031 நம்ம கடன் வாங்குகிற அளவு அப்படிங்கிறது அவங்க ஒரு 26% இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது டெட் ஜிஎஸ்டிபி ரேஷியோ, உங்களோட ஜிஎஸ்டிபி எவ்வளோ இருக்குதோ அதில் 26% தான் நீங்கள் வந்து கடன் வாங்க முடியும்
அதுக்கு மேலே வாங்க முடியாது. அப்போது 20 லட்சம் கோடி கடன் வாங்கணும் அப்படின்னா அதை போல் 4 மடங்கு நமக்கு 2031 நமக்கு வருமானம் வரணும். அப்போ அந்த வருமானம் வர்றதுக்குள்ள வழிவகைகளை செய்யலைன்னா அரசாங்க சட்டத்திட்டங்களின் படியும் நிதிக்குழுவுடைய கட்டுப்பாட்டின் படியும் நம்மளால் கடனும் வாங்க முடியாது. அப்போ பொருளாதாரம் வளரலன்னா கடனும் வாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா அரசாங்கத்துடைய நலத்திட்டங்கள் எதையுமே செயல்படுத்த முடியாமலையும் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியாமலும் நம்ம ஒரு ட்ராப்புக்குள்ளார மாட்டிக்குவோம். அதனால் வளர்ச்சியில் கவனம் செலுத்தியே ஆகணும். கடன் வாங்கிறதுக்குமே வளர்ந்தாகணும். ஓகே. அண்ட் இன்னொன்று, மேனிஃபெஸ்டோவில் அறிவித்த சில விஷயங்கள்லாம் இதில் இல்லை அப்படின்ற விமர்சனங்களும் இருக்குல்ல சார். இப்போது வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நாங்கள் 4000 கொடுப்போம் அப்படின்னு சொன்னது. அண்ட் மகளிர் உரிமை தொகையே கூட மாற்றி 2500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் இடம்பெறாதது மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆல்ரெடி இருந்த 1000 ரூபாயே அனைத்து பெண்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதன் பிறகு பட்ஜெட்னால சில விளிம்பு நிலை மக்களுக்கு தகுதியுள்ள பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்தாங்க. இந்த 2500 இதெல்லாமே பாசிபிளா? இது இவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையே குறிப்பிட்ட பெண்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அது சரியான பயனாளிகளுக்கு மட்டும் போய் சேர்ந்தா பொழுதும் எல்லாருக்கும் கொடுத்தோம் அப்படின்னம்னா திரும்ப நிதி சுமை, கடன் நெருக்கடி இதெல்லாம் வரதான் செய்யும். ஸோ அரசாங்கம் ஒரு பேலன்ஸ் பண்ணி ஆகணும். எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலுமே கொடுக்க முடியாது, ஏன்னா நிதி நெருக்கடியினால். ஆனால் கொடுத்து தான் ஆகணும். அப்படிங்கும்போது சரியான பயனாளிகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இது சென்ற திமுக அரசு எதுவும் மறைபொருளாக எதுவுமே செய்யலை. எல்லா விதமான அரசாங்கத்தோடைய வரவு செலவு கணக்கு, வருவாய் செலவினங்கள் எல்லாமே பொது வெளியில் இருந்தது. இதை எல்லாத்தையும் பார்த்து நமக்கு எவ்வளோ கடன் சுமை இருக்குது, திட்டங்களை எப்படி நிறைவேற்றுறோம், இது எல்லாம் தெரிஞ்சு தான் தாவேகா தங்களுடைய சலுகைகளை வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. கொடுக்கும்போதே எல்லாருமே சொன்னாங்க இவங்க சொல்கிற வாக்குறுதிகளெல்லாம் இவங்களால நிறைவேற்ற முடியாது அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார் என்னால் நிறைவேற்ற முடியும். முதலமைச்சர் சொன்னாங்க என்னால் நிறைவேற்ற முடியும், ஏன்னா ஆட்சிக்கு இவ்வளோ இழப்பு நடக்குது, இவ்வளோ ஊழல் நடக்குது, அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா இந்த எல்லா விதமான வாக்குறுதிகளையும் எங்களால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னாரு. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டு இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நிறைவேற்றுறது சிரமமான விஷயந்தான், இது தேவையும் இல்லை. ஆனால் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை நம்ப வைத்து ஆட்சிக்கு வந்ததுனால மக்களுக்கு ஒரு வேளை ஏமாற்றம் இருக்கலாம். ஆனால் எங்களை போன்றவருக்கெல்லாம் தெரியும் இவங்க சொல்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால் எங்களுக்கு இந்த அரசாங்கத்திட்ட எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. வாட் இஃப் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னா அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல சார்? அறிவிக்கட்டுமே. அதுக்கான வருவாய் வழியினங்களை, நிதி எப்படி அதிகரிக்க முடியுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்சாங்கன்னா மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நல்லது தானே. ஓகே, அதில் ஒன்றும் தவறே இல்லை. ஃபைன். இன்னொரு விஷயம், கடந்த ஆண்டு இவங்க நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அதிகமாக தாக்கல் செய்திருந்தாங்க திமுக சார்பில் இருந்து. தாவேகா ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் கோட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் எஜுகேஷனுக்கு கூட இந்த வாட்டி கோட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை குறைச்சிருக்காங்க அப்படின்ற விமர்சனம் இருக்குது. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு, பட்ஜெட்டை நீங்க இன்டரிம் பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணி சொல்றீங்க. இன்டரிம் பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாங்க கம்மியா கோட் பண்ண மாதிரி தான் தெரியும், ஆனா கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது நாங்க அதிகமாக தான் எஜுகேஷனுக்கு கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்சஸை எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? அதாவது எல்லா துறையிலுமே இந்த குளறுபடிகள் இருக்குங்க. நம்ம நேரம் கருதியும் ரொம்ப சுருக்கமாகவும் சொல்கிறதுக்காக நான் ஒரே ஒரு துறையை, கல்வித்துறையை எடுத்துக்கிறேன் நீங்கள் அதை சொல்கிறதுனால. கல்வித்துறையில் இவங்க இன்டரிம் பட்ஜெட்டில் அதிகமாக சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்டரிம் பட்ஜெட்டை விட்டுருங்க, ரெகுலர் பட்ஜெட்டே எடுத்துக்கங்க. 2025-26 ரெகுலர் பட்ஜெட்டும் 2026-27 இப்போ திருத்திய பட்ஜெட்டுக்கும் உள்ள அளவீடுகளை பாருங்கள். கல்வித்துறையை எடுத்துக்கிட்டிங்கனாலே 2025-26 மொத்த பட்ஜெட் செலவு 4,39,293 கோடி. இது மொத்த பட்ஜெட். இதில் பள்ளிக்கல்வி, பொதுக்கல்வி, உயர்கல்வி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக கொடுத்த பட்ஜெட் 55,261 கோடி. இது ஏறத்தாழ
12.5% வருதுங்க ஓவரால் பட்ஜெட்ல. ஆமாம். நான் பள்ளி கல்வித்துறையை மட்டும் எடுத்துக்கல, உயர்கல்வியும் சேர்த்து எடுத்துக்கிறேன். 12% ஆஃப் த டோட்டல் பட்ஜெட்டை மொத்தத்துக்கு அவங்க கல்விக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய செலவு கணக்கு இந்த ரிவைஸ்டு பட்ஜெட் படி 4,71,000 கோடியே 71,000 கோடி தோராயமாக வச்சுக்கலாம். இந்த 4,71,000 கோடியில் இவங்க கல்விக்காக ஒதுக்கி இருக்கிற பணம், பள்ளிக்கல்வி உயர்கல்வி ரெண்டும் சேர்த்து 52,920 கோடி தான். இது சதவீத கணக்கில் பார்த்தீங்கன்னா 11.2% வருது. நீங்களே சொல்லுங்கள், 12.5% விட 11.2% குறைவா அதிகமா? குறைவு. இவங்க ஒதுக்கும் போதே குறைவாக தான் ஒதுக்குறாங்க. முன்னாடி ஒதுக்கீடு செஞ்ச பணம் 12.5%. முழு பணமும் ஒரு வேளை செலவாகாமல் இருந்திருக்கலாம். அதுக்கான தகவல்கள் இப்போ ரிவைஸ்டு எவ்வளோ வந்திருக்குது ஆக்சுவலாக அப்படின்னு பார்க்கலாம். ஓவரால் பட்ஜெட்டில் எஜுகேஷனுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணாமல் இவங்க இந்த ஆண்டு இவ்வளோ தான் ஒதுக்கியிருக்காங்க, நாங்கள் பார்த்தீங்களா அதை விட அதிகமாக ஒதுக்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் மட்டும் வச்சு பேசுகிறாங்களோ. கல்வி அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இந்த பட்ஜெட்டில் குறைஞ்சிருக்கு. இது வந்து எவ்வளவு பணம் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறைவு. அப்படின்னா என்ன நோக்கம்னா, கல்விக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது. நம்ம தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியோடைய ஒரு மூல கூறு எதுன்னு எடுத்துக்கிட்டாலே கல்வி தான். இந்திய அளவில் கல்வியில் சிறந்து விளங்குற ஒரே காரணத்தினால தான். ஸோ கல்விக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட்டு சிக்னல் கொடுக்குற சிக்னலை வச்சு தான் ப்ரைவேட் பிளேயர்ஸும் வருவாங்க. ஒரு ஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே கவர்மெண்ட்டே குறைவாக செலவு பண்ணுது அப்படிங்கும்போது ப்ரைவேட் பிளேயர்ஸ் எப்படி அதில் வந்து நிறையா செலவு பண்ணுவாங்க? அப்போது ஓவரால் கல்விக்கு செலவு பண்ணுற தொகை அதிகமாக காட்ட வேண்டியது, செலவு பண்ணுறதையும் தாண்டி அது நம்ம வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஒரு சிக்னல். இந்த அரசு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிற சிக்னல் போனால் மட்டும்தான் கல்விக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த போன ஆண்டு செலவு செய்ததை விடவும் கிட்டத்தட்ட 1.5% இவங்க குறைவாக செலவு பண்ணுறாங்க. நான் இன்ட்ரீம் பட்ஜெட்டுக்கே வரல. 24-25 பட்ஜெட்டில் எஸ்டிமேட் பண்ண அமௌண்ட்டு 25-26 எஸ்டிமேட் பண்ண அமௌண்ட்டு இப்போ 26-27 இவங்க எஸ்டிமேட் பண்ணுற அமௌண்ட்டு. இவங்க இவ்வளவு தான் இவங்க எஸ்டிமேட்டே பண்ணுறாங்கன்னா நாளைக்கு இதை விட இன்னும் குறைவாக தான் செலவு பண்ணுவாங்க. பொதுவாகவே பட்ஜெட்டில் நம்ம ஆரம்பத்தில் கோட் பண்ணுற அமௌண்ட்டை விட, ஏன்னா வந்து வருவாய் குறைய ஆரம்பிக்கும் போது கடன் வந்து வரி வருவாய் குறையுது அப்படிங்கும்போது நம்ம செலவுகளை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிப்போம். இவங்க ஆரம்பிக்கும் போதே என்ன வந்து 1.5% கம்மியாக இவங்க சொல்கிறாங்கன்னா, இன்னும் மார்ச் 2027க்கு போகும்போது இதை விட இன்னும் குறைவாக தானே செலவு செஞ்சுருப்பாங்க. இவங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, பள்ளிகளை வந்து சூப்பர் கேம்பஸ் கிளீன் கேம்பஸ் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இதில் 37,000 பள்ளிக்கூடம் இருக்குது தமிழ்நாட்டில், அரசு பள்ளிக்கூடங்கள். இதில் 10,000 பள்ளிக்கூடங்களில் நாங்கள் இதை ஆரம்பத்தில் செய்ய போகிறோம்னு சொல்லி 139 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. 10,000 பள்ளியில் 139 கோடின்னு கணக்கு பார்த்தோம்னா ஒரு பள்ளிக்கு 1,39,000 கோடி வருதுங்க. இன்னும் 7 மாதம் இருக்குது இந்த ஆண்டுக்கு. இந்த 7 மாதமும் இந்த பணத்தை செலவு பண்ணால் ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் வருது. நீங்கள் ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் செலவு பண்ணி பள்ளியை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும், பள்ளியில் வந்து செக்யூரிட்டி அதிகப்படுத்துறதுக்கும், சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கும், இதுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய்க்குள்ளே இவ்வளவும் செஞ்சிட முடியுமா? அப்போது இதற்கான கணக்கீடுகளெல்லாம் போட்டு பார்க்காமலே இவங்க ஒதுக்குற பணம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. திட்டங்களை அறிவித்தாலுமே இதே கல்வியில் வந்து நான் இன்னொரு திட்டம் சொல்ல விரும்புகிறேன். கல்வியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளி நிறைவு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் வந்து 3,700 பள்ளிக்கூடங்களை மாடர்னைஸ் பண்ண போகிறோம், புதுசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொண்டு வர போகிறோங்கிறாங்க. 3,700 பள்ளிக்கூடம்னா அரசு பள்ளிக்கூடம்னா அது ஒரு 10% இல்லையா, 37,000 பள்ளிக்கூடத்தில். ஸோ வெறும் 10% பள்ளிக்கூடத்தில் இந்த திட்டத்தை நாங்கள் முதல்ல அறிமுகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. பண்ணி மாடர்னைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுக்கு வந்து 2,130 கோடி செலவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2,130 கோடியில் இந்த வருஷம் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? 300 கோடி. நீங்கள் மாடர்னைஸ் பண்ண போகிறதுன்னு சொல்கிறதே மொத்தம் இருக்கிற பள்ளிகளில் 10% பள்ளிங்க. அதுக்குமே பட்ஜெட் அலோகேஷன் கொடுத்துருக்கிறது வெறும் 15%. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1.5%. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் வெறும் 1.5% பள்ளிகளை நாங்கள் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து
அதுக்கு பள்ளி நிறைவு திட்டம்னு ஒரு ஒரு பேர் வச்சு இப்போது அதாவது வந்து திட்டங்களை செயல்படுத்துறது ஒன்று, திட்டங்களை ரொம்ப பெருசாக முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறதுக்கு தேவையான வழிவகைகள் இல்லாமல், நான் வழிவகைகள்னு சொல்கிறது நிதி ஆதாரம், நிதி ஆதாரம் இல்லாமல் ஒரு திட்டத்தை பெரிய அளவு செயல்படுத்தி அதை வந்து எல்லாருக்கும் விளம்பரப்படுத்திட்டு உண்மையிலே அதை செயல்படுத்த முடியாமல் போகுதுன்னா அது வந்து மக்களை ஏமாற்றுறதுக்கு தான் சமம். ஓகே. அண்ட் அதே மாதிரி சைக்கிள்ஸ் கூட நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுக்குறோம் ஹெல்மெட்ஸோட அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அறிவிச்சிருந்தாங்களே சார், அது எல்லாமே கூட பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? அது எல்லாமே ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் தானே. இவங்க வந்து இப்போ சைக்கிள் கொடுக்குறேன் அப்படிங்கிறது கூட ஹெல்மெட் கொடுக்குறேங்கிறாங்க, பிராண்டட் சைக்கிள் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இனிமேல் நடைமுறைக்கு வரும்போது தான் தெரியும் அதுலேயும் ஏதாவது குளறுபடிகள் இருக்கான்னு. ஏன்னா 200 யூனிட் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னாங்க, பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க. அதில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் மக்கள் இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்று ஒன்றா. அதே மாதிரி இது செயல்முறைக்கு வரும்பொழுது வேறு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியும். ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாமே பழைய திட்டங்களை பெயர் மாற்றி தான் வச்சுருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் கொடுக்குவாங்க, முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அதில் கலைஞர் பேர் கூட இல்லை, வெறும் முதலமைச்சருங்கிறது, அதை எடுத்துகிட்டு இவங்க மாற்றிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த திட்டம் ஏற்கனவே இருக்கிறது தான். 8ஆம் வகுப்பு வரலையும் நாங்கள் வந்து விரிவாக்குவோம்னு தான் சொல்லியிருக்கோம். டிஎம்கே மேனிஃபெஸ்டோவில் சொன்ன விஷயம் இருக்குது. அதனால் ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் நல்ல திட்டங்கள், அந்த திட்டங்கள் தொடர்கின்றன. அதுக்கு வேறு லேபிள் ஊட்டி இருந்தாலும் பரவாயில்ல. அந்த திட்டங்களை தாண்டி புதுசாக செயல்படுத்துகிற திட்டங்கள் அப்படிங்கிறது இல்லை. அப்படி 1-2 திட்டங்கள் அவங்க சொல்லியிருந்தாலுமே, இப்போ ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்லைன் கொடுப்போம், எல்லா ஸ்கூல் கேம்பஸ்லேயும் டிஸ்பிளே பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அது இருக்குது ஏற்கனவே. அப்புறம் அதுக்கு 7 கோடி ரூபா அந்த மொபைல் ஆப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு 7 கோடி ரூபாய் ஏர்மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் ஆப்பை வச்சு என்ன பண்ண போகிறோம், அந்த ஆப்லேருந்து எதுவும் நம்ம விழிப்புணர்வு உண்டாக்க போகிறோமா, இல்லை கம்ப்ளைண்ட்டுங்களை ரிசீவ் பண்ண போகிறோமா, இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன் பிளான் இருக்குதா, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. இந்த மாதிரியான திட்டங்கள், அதாவது புதுசாக வர்ற திட்டங்கள் எதுவுமே பெரிய பயனளிக்காத திட்டங்களாக இருக்கின்றன. இதுதான் ஒரு பள்ளி கல்வித்துறைன்னு எடுத்துக்கிட்டாலே இப்படி இருக்குது. இன்னும் மற்ற துறைகள் எல்லாத்தையும் நம்ம உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா இறுதியில் ஏமாற்றம் தான் மிஞ்சும். கூவம் ரிவர் கிளீன் பண்ண போகிறோம்னு சொன்னது அது நான் பேசணும்னு நினச்சேன்னா, இப்போ நீர்நிலைகள் பற்றி விவசாயிகள் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, காவேரியிலேருந்து தண்ணி வரலை, மேகதாது அணை கட்ட போகிறாங்க அப்படின்ற பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த காவேரி நீரை எப்படி பெறணும் அப்படின்ற விஷயங்களை இவங்க பேசலை. பட் ஸ்டில் கூவம் கிளீன் பண்ணுறதும் ஒரு அவசியமான விஷயம் தான். அது ஒவ்வொரு அரசும் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையே. திமுக அரசும் கடந்த முறை ஆட்சிக்கு வரும்போது இதுதான் சொன்னாங்க, கூவம் ரிவர் கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் பட் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு பெருமளவில் தெரியல. க்ளீனாக இருக்கான்னு பார்த்தா எனக்கு க்ளீனாக இல்லை. இது எப்படி சார் பாசிபிள் நினைக்கிறீங்க? இது வந்து நிறைய காரணங்கள் சேர்ந்துருக்குதுங்க. அதாவது கட்டுப்பாடற்ற நகர வளர்ச்சி ஒரு முக்கியமான காரணம். இது வந்து டெக்னிக்கலாக ஃபீஸிபிளா அப்படின்னா ஃபீஸிபிள், ஆனால் ப்ராக்டிக்கலாக ஃபீஸிபிளா அப்படின்னா நம்ம தண்ணி வர்ற பகுதிகள் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கிறோம், கட்டடங்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு, சுத்தப்படுத்துறதுக்கான செலவு நிறையா ஆகும், எல்லாம் செஞ்சு நம்ம சரி செஞ்சாலும் தண்ணி வருமா அப்படிங்கன்னா தெரியல. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கூவம் நதியை சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான, ஏன்னா ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு நதி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாகரிகம் வளரணும்னா அங்கே ஒரு ஆற்றங்கரை நாகரிகம்னு நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். அதனால் ஒரு நல்ல நதி ஓடிச்சுன்னா அது ரொம்ப நல்லது. லண்டன்லையுமே தேம்ஸ் நதியை சுத்தம் பண்ணி அதில் முதல் முறை ஒரு மீனை உயிரோடு பிடிச்சப்ப, இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, லண்டன் மக்கள் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு உலகம் முழுக்க அது செய்தியாச்சு. கூவம் சுத்தமாகி கூவத்திலும் அதே மாதிரி நம்ம மீன் பிடிக்கிற சூழ்நிலை வந்தால் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அது வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதற்கான டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டியை எப்படி ப்ராக்டிக்கலாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நீண்ட கால நோக்கோட ஒரு திட்டம் வேணும். அது வெறும் அறிவிப்போட நின்று விடாமல் அதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்தினா நல்லது. எல்லா கட்சிகளும் அதை சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையா இல்லை அவங்க பண்ணலையாங்கிறது தெரியாது. முயற்சி எடுத்துக்கிட்டு இவங்களும் சொல்லி இருக்காங்கல்ல, பட் இந்த முறையாச்சும் அது பாசிபிளான்னு கேட்குறேன். அவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட்ல, அந்த பட்ஜெட்டில் முடியாது கண்டிப்பாக. இதுதான் வந்து என்னுடைய அப்சர்வேஷன். அது எப்படின்னா, யாருமே செய்யலை, நம்மளும் செய்யலைன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால சேர்த்து இருக்கிற ஒரு சில திட்டங்களில் வேணால் இந்த திட்டத்தையும் பேருக்கு எடுத்துக்கலாமே தவிர, அது முழு முனைப்போட கூவத்தை சுத்தம் செய்யணும்னா அதுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணுறதை விட முக்கியமான விஷயம் சென்னை மக்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமாக அதுக்கு தேவை.
ஸோ இது வந்து கூவம் சுத்தப்படுத்தி கூவம் ஆற்றில் படகு விடுற திட்டமோ கூவம் நீரை பயன்படுத்துகிற திட்டமோ வேணும் அப்படின்னா அதுக்கு பட்ஜெட் அப்படிங்கிறத விட மக்களுக்கு எந்த அளவு அந்த விஷயத்தை கொண்டு போய் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒத்துழைப்புக்கான திட்டங்களை போடணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க செய்யலாம். அது இந்த பட்ஜெட்டில் என்ன கேட்டால் கூவம் நதியை சுத்தப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பட்ஜெட்டில் சொல்கிறத விட அது ஒரு மெகா பிளான். சென்னை வந்து அழகாக இருக்கிறதுக்கும் சென்னை உண்மையிலே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நதி கண்டிப்பாக வேணும். நம்மள்ட்ட 3 நதி இருக்குது இல்லைங்களா? கொசஸ்தலை இருக்குது, கூவம் இருக்குது, அடையாறு இருக்குது. ஆனால் எதுலையுமே சுத்தமாக இல்லை, சாக்கடை நீருங்க தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை சுத்தம் செய்கிறதுக்கு என்ன வேணுமோ அதற்கான வெறும் பட்ஜெட்டை மட்டும் ஒதுக்காமல் நிறைய நடவடிக்கைகள் வேணுங்க. இது நீண்ட கால நோக்கில் நடக்கிறது. 1 ஆண்டு 2 ஆண்டில் இதை முடிவெடுத்துட முடியாது. ஓகே. அதே மாதிரி கடந்த ஆண்டில் ஸ்மார்ட் சிட்டி பற்றி பேசியிருந்தாங்க. பட் இந்த ஆண்டில் வந்து ஏஐ சிட்டி உருவாக்குவோம் நாங்கள், மோகன்ஜாதாரோ அதுக்கப்புறமா மெசபோட்டேமியம் மாதிரி நாங்கள் ஒரு புது நாகரிகத்தை உருவாக்குற வகையில் ஏஐ சிட்டிலாம் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம். இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்குங்களே. தமிழ்நாடோடைய வளர்ச்சியில் தொழில்நுட்பத்தோட பங்கு ரொம்ப பெருசு. ஐடி உடைய growth வந்து தமிழ்நாட்டில் இப்போ நேற்று இல்லை, எப்போ கலைஞர் டைடல் பார்க்க ஆரம்பித்தாங்களோ அதிலேருந்து கடந்த 25 ஆண்டுகளில் ஐடி வளர்ச்சியில் இந்தியாவிலையும் உலக அளவிலையும் தமிழ்நாட்டுடைய பங்கு ரொம்ப பெருசு. இந்த எக்ஸ்டெண்டட் ஆக்மெண்டட் ரியாலிட்டி, ஏஐ, இது எல்லாமே அதனுடைய நீட்சி தான். அதனால் இது எதுவுமே புதுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிறது, ஒரு பேர் வச்சுருக்காங்க, என்ன சொல்கிறது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ புதுசாக அவங்க இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் கூட நீங்கள் பார்க்கலையா? நடைமுறை சாத்தியத்தில் மக்களுக்கு பயனளிக்கிற மாதிரி புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே பழைய இனிஷியேட்டிவ். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப நெருக்கமான திருக்குறள் உபயோகிக்கிற பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ பழைய திட்டங்களை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்களே தவிர அதாவதுங்க ஒரு புது அரசாங்கம் வருதுன்னாலே இவங்களே சொல்லிக்கிறாங்க நாங்கள் மாற்றத்திற்கான அரசு அப்படின்னு. அப்போது அடுத்த 5 ஆண்டுக்கு 10 ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டங்கள் நிறைய வந்திருந்துருக்கணும். நேரத்துக்கு 3 மாதம் ஆயிடுச்சு. இந்த பட்ஜெட் மட்டும் இல்லைங்க, இந்த பட்ஜெட் வந்து ஒரு பல ஏமாற்றங்களின் சமீபத்திய ஒரு ஒரு நீட்சியாக தான் நான் பார்க்குறேனே தவிர இவங்க சொன்ன நாங்கள் தமிழ்நாட்டை மாற்றி வளர்ச்சிக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அதற்கான முன்னேற்பாடுகள் எதுவும் இவங்க எடுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இவங்களுக்கு ஆட்சிக்கு வந்தப்புறம் தெரிஞ்சிருக்கும் எல்லா முன்னேற்பாடுகளும் ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டன, எல்லா வளர்ச்சிக்கான விஷயங்களும் அரசாங்கத்தில் ஏற்கனவே செஞ்சுட்டாங்க, நம்ம அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட போதும் தமிழ்நாடு வளர்ந்துடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் புதுசாலாம் எதுவும் செய்ய வேண்டாம், இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் கூட போதும்னு அவங்க முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே. அண்ட் ஒரே ஒரு நிறைவான கேள்வி, இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் கூட நீங்கள் எதையுமே பாசிட்டிவாக பார்க்கலையா? அதுலேயும் இதே தானே பண்ணியிருக்கிறாங்க, மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பேரை தான் மாற்றிருக்கிறாங்க. நான் இப்போ தான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதில் பாருங்கள், மாடி தோட்டம் திட்டம்னு கழக அரசு கொண்டு வந்ததை வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம், பனை மேம்பாட்டு இயக்கத்தை பனை பாதுகாப்பு இயக்கம்னு பேர் மாற்றிருக்காங்க. வேளாண் காடுகள் திட்டத்தை தமிழ்நாடு வேளாண் காடுகள் திட்டத்தை வெறும் வேளாண் காடுகள் திட்டம்னு ஆக்கியிருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறத அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம்னு ஆக்கியிருக்காங்க. மாவட்ட அளவில் விவசாய விருது அப்படிங்கிறத வெற்றி விவசாயி விருதுன்னு பேர் மாற்றிருக்காங்க. ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டத்தை தென்னை சிறப்பு திட்டம்னு மாற்றிருக்காங்க. நீடித்த நிலையான பருத்தி இயக்கத்தை வந்து பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம்னு மாற்றிருக்காங்க. மாநில அளவில் விவசாயிகளுக்கு விருது கொடுக்கறத அஞ்சலை அம்மாள் விருதுன்னு மாற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே எல்லாம் இருக்கிற திட்டங்களுக்கு தானே பேர் தான் மாற்றிருக்கு. ஓகே, அப்போ தமிழ்நாட்டுக்கு growth இருக்குமா இருக்காதா? இந்த பட்ஜெட்டுனால வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்காக எந்த முன்னேற்பாடும் இவங்க எடுக்கலை. ஏற்கனவே இருந்த வளர்ச்சி கண்டிப்பாக தொடரும் நம்புகிறேன். ஏன்னா அப்போ எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், சென்ற கழக அரசில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதனுடைய தாக்கம் குறைந்தது இன்னும் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு இருக்கும். இதுவும் நான் வந்து ஜோசியம்லாம் சொல்லலைங்க. 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தப்போ 12-13 ஆண்டுகள் 2 ஆண்டுகள்
தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி நல்லா இருந்தது. நீங்கள் புள்ளிவிவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ம். பொருளாதார வளர்ச்சி வீழ ஆரம்பித்தது 14-15க்கு அப்புறம்தான். அதற்கான முக்கியமான காரணம் முந்தைய 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டமைத்த பொருளாதார அடித்தளம். அதே மாதிரி ஒரு நல்ல அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறதுனால இன்னும் 2-3 ஆண்டுகளுக்கு பொருளாதார வளர்ச்சி எந்தவித சேதாரமும் இல்லாமல் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் இவங்க என்ன மாதிரி அடித்தளம் இட போகிறாங்க அப்படிங்கிறது தான் 2029க்கு அப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத காட்டும். ஓகே, ஸோ தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க அண்ட் ஃபேக்ட்ஸோட நிறைய நம்பர்ஸும் பேசணும் நம்ம இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். நன்றி.